வெல்கம் டு மீனாஸ் மெனு. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். இந்த மார்கழி மாதம் தொடங்கி ஒவ்வொரு நாளும் நாம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வாரின் முதல் 10 முதல் திருமொழியில் கண்ணனின் அவதார சிறப்பினை விளக்கும் பாடல்களை பார்த்து வருகின்றோம். ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரங்களில் ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. அதிலும் கிருஷ்ண அவதாரத்தில் குழந்தை கண்ணனின் லீலைகள் கேட்பதும் படிப்பதும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்பேற்பட்ட லீலைகள் புரிந்த கண்ணபிரான் தேவகியின் வயிற்றில் பிறந்தாலும் வளர்ந்தது அன்னை யசோதையிடம்தான். அதனாலேயே பெரியாழ்வார் கண்ணன் பற்றிய பாசுரங்களில் ஆயர்கள் ஆய்ப்பாடி பற்றியெல்லாம் பாடி மகிழ்ந்தார். நேற்று யசோதை கண்ணனை நீராட்டும் போது ஆவென்று திறந்த வாயினில் 7 உலகினையும் காட்டி யசோதையை ஆச்சரியமடைய செய்தான் கண்ணன். இதனையே கையும் காலும் நிமிர்த்து என்ற பாடலில் பெரியாழ்வார் பாடினார். கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பையாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையம் 7 கண்டாள் பிள்ளை வாயுளே என்று பெரியாழ்வார் பாடுகின்றார். இன்று அந்த காட்சியை கண்ட யசோதை என்ன செய்தாள் என்று பார்க்கலாம் வாருங்கள். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 முதல் திருமொழி 7வது பாடல். வாயுள் வையம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அரும் தெய்வம் பாய சீர் உடை பண்பு உடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. இந்த பாடலில் குழந்தை கண்ணனின் வாயில் சகல லோகங்களையும் கண்ட யசோதை அந்த ஆனந்தத்தின் மிகுதியால் தன் அருகில் உள்ள மற்ற பெண்களையும் அழைத்து அந்த அதிசயத்தை பாருங்கள் என கூறி காட்டினாள். அவர்களும் யசோதையைப் போலவே கண்ணனின் வாயில் சகல உலகங்களையும் கண்டு ஆச்சரியப்பட்டு, இவன் சாதாரணமான இடையர் குலத்தில் பிறந்த பிள்ளை அல்லன், இவன் சாட்சாத் அந்த பரம புருஷனே, இவ்வாறு இங்கு வந்து அவதரித்துள்ளார் என்று கூறி கொண்டாடி மகிழ்ந்தனர். நாளை கண்ணன் திரு அவதார சிறப்பில் 8ஆம் பாடலான 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் என தொடங்கும் பாடலை காண இருக்கின்றோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.